இன்று காலை விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு வெளியான நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பாதுகாப்பிற்காக தமிழகம் துணை ராணுவப்படையினர் வருகை புரிய உள்ளனர். மேலும் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல் செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாஸ்கர். வணக்கம் பாஸ்கர், இது குறித்தான முழு விவரங்கள் என்ன? விக்கிரவாண்டி தொகுதிக்கான இடைத்தேர்தல் ஜூலை 10ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தொகுதிக்கு மட்டுமல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கிறதாக தலைமைச் தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். இதன் காரணமாக ஏற்கனவே செயல்படுத்தி வரக்கூடிய திட்டங்களுக்கு தடையில்லை. அதே நேரத்தில் புதிய திட்டங்களை விழுப்புரம் மாவட்டத்துக்கு அறிவிக்கக்கூடாது என்பதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் எடுத்து ரொக்கமாக எடுத்து செல்ல வேண்டும் என்றால் ஆவணம் வைத்திருக்க வேண்டும். ஆவணம் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டத்திற்கு 50,000 மேல் பணம் எடுத்து சென்றால் ஆவணமின்றி எடுத்து செல்லப்படக்கூடிய பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்படும். பாதுகாப்பு பணியினர் துணை ராணுவ படையினர் ஈடுபட உள்ளனர்கள். அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட EVM வாக்குப்பதிவு இயந்திரம் என்பது விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட மாட்டாது. புதிய வாக்குப்பதிவு இயந்திரம் தான் பயன்படுத்தப்படும். உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி பாஸ்கர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.